Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பேக்கேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். வீட்டில் இருந்துகிட்டே நம்ம சூப்பரான ஏர்னிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது நான் இதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ்க்கு கொண்டு வந்து விட்டுரும். இதனுடைய பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதை அப்படியே மேலே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஜாப் பற்றின A to Z எல்லா டீட்டெயிலும் இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸும் இருக்குது. இந்த ஜாப்னுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா செல்லர் சப்போர்ட் அசோசியேட் தமிழ் சென்னை கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஜாப் பற்றின ஓவரால் டீட்டெயில் கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். இது ஃபுல்லாக நம்ம படிக்கணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நான் இதை பற்றின ஷார்ட்டாக சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செல்லர் சப்போர்ட் அசோசியேட்டுன்றது என்ன மாதிரி ஒர்க்கு உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் ஏகப்பட்ட வேர்ல்டு வைடு கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா செல்லர்ஸும் இருக்காங்க. செல்லர்ஸ் டைரக்ட் அண்டு தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ்லாம் இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ் மீன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராடக்ட் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த இகாமர்ஸ் சைட் மூலமாக சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி செல்லருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் செல்லர் சப்போர்ட் அசோசியேட். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு பார்த்திங்கன்னா விசிசி விர்ச்சுவல் கான்டாக்ட் சென்டர், இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. இவங்க தான் ஜாப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மாதிரி இதோடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து யார் வேணாலும் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஜாபினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்க கொடுக்குறது இந்த ஒர்க்குக்கு தமிழ் அண்டு இங்கிலீஷில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். தமிழில் படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கு எல்லாமே தெரியணும். அது மாதிரி இங்கிலீஷ்லேயும் ரீட் அண்ட் ரைட் தெரியணும். அது மாதிரி மெயில் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் ஹேண்டில் பண்ணி A to Z எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுக்கான ஹை ஸ்பீட் இன்டர்நெட் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கணும். அது மாதிரி பவர் பேக்கப்பும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் பண்ணுறீங்கன்னா பவர் கட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒர்க்கில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 3 ஷிஃப்ட்ஸ் இருக்காம். 3 ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா 24/7. நீங்கள் மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு 3 ஷிஃப்ட் இருக்கும். 3த்துலேயுமே நீங்கள் ரொட்டேஷ்னலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் நீங்கள் வில்லிங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வீக் ஆஃப் பார்த்திங்கன்னா வீக்லி 5 days ஒர்க்கிங் டேவாக இருக்கும். பேலன்ஸ் 2 day உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும். அதுவும் ரொட்டேஷ்னலாக இருக்கும். உங்களுக்கு சாட்டர்டே சண்டே கம்பல்சரி லீவுன்றது கிடையாது. அந்த 7 daysல எப்போ வேணாலும் 2 days உங்களுக்கு லீவ் எடுத்துக்கலாம் வீக் ஆஃப் நீங்கள். அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு எனி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 0 to 10 yearsக்குள்ளே இருக்கணும். ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை 10 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 monthக்கு அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் A to Z எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கான சேலரி வந்து அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணலை. மோஸ்ட்லி வந்துட்டு அமேசானில் பார்த்திங்கன்னா மினிமம் சேலரி 25,000 அவங்க வந்துட்டு ஃப்ரெஷருக்கே கொடுப்பாங்க. ஸோ 25லேருந்து உங்களுக்கு 30க்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இவங்க சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னென்ன எப்படி எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஜாப் பற்றின ஓவரால் டீட்டெயில். இப்போது இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சோஷியல் மீடியா மூலமாக தானே தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா. அடுத்தது எந்த சோஷியல் மீடியான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து யூடியூப் கொடுக்கல. ஸோ நீங்கள் அதர்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை பர்சனல் டீட்டெயில் கேட்குறாங்க. ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி. இது மாதிரி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு போனீங்கன்னா A to Z எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அது எல்லாமே நீங்கள் மேண்டேட்டரியாக ஃபில் பண்ணியே ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு பேன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க, ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுக்கலாமான்னு உங்களுக்கு ஒரு பயம் வரும். தாராளமாக கொடுக்கலாம். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. ஏன்னா அவங்க உங்களுக்கு சேலரி வந்துட்டு ஆன்லைன்லலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பேங்கிங்க்கு ஆன்லைன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் அவங்க கேட்குறாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இது எல்லாமே கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு ஒன்று ஒன்றுத்தையும் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையுமே கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்தது சிவி கேட்டிருக்காங்க, ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க, இந்த சைஸில் இருக்கணும்னு சொல்லி அது ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அதையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை டிக்ளரேஷன் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் நீங்கள் இந்த ஃபார்ம் வந்துட்டு சப்மிட் பண்ணுறது. இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது அவங்க எப்படி உங்களை இன்டர்வியூக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, எப்படி ஜாப் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்யூம் ப்ளஸ் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க இல்லைங்களா, அதை அவங்க பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள்ஸ்லாம் இருக்குது, அவங்களுக்கு ஓகே நினச்ச மாதிரி உங்கள்கிட்ட எலிஜிபிள்ஸ் இருக்குன்னா தாராளமாக உங்களை ரெஸ்யூமும் அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஆன்லைன்லேயே ஒரு எக்ஸாம் வைப்பாங்க உங்களுக்கு. அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜாப் வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒர்க்கை வீட்டிலேருந்தே பண்ணிட்டு போகலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப்னு சொல்லலாம். இது வந்துட்டு வீட்டில் இருந்துக்கிட்டே மினிமம் 25,000லேருந்து நீங்கள் 30க்குள்ளே வாங்கலாம் கண்டிப்பாக. ஸோ இது ஒரு நல்ல ஜாப் தானே உங்களுக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டியில் அவங்கக்கிட்ட இருக்கும். பட் வந்து மேரேஜ் ஆன பிறகு ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் நிறைய பேர் வீட்டில் இருந்துகிட்டே எதுவும் பண்ண முடியாமல் இருப்பீங்க. அது மாதிரி ஜென்ஸும் பார்த்தீங்கன்னா ஜாப் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இன்னும் என்னென்னலாம் இருக்குன்றத ரெஸ்யூமில் அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அதை ஹைலைட் பண்ணுறப்போ அவங்க பார்த்துட்டு உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஜாபை வந்துட்டு அப்ளை பண்ணி நிறைய பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.